ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/4 கிலோ தக்காளி எடுத்து கத்தியால் பின்னாடி பக்கம் வந்து கோடு போட்டுக்கலாம். ப்ளஸ் மாரி கோடு போட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்த பிறகு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் 20 பல் பூண்டு எடுத்து 10 பல் பூண்டு முழுசாகவும் 10 பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம தனியாக தக்காளி வேக வச்சதை எடுத்து வந்து கூலிங்கான வாட்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அப்போ தான் உரிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஆறின பிறகு தோலை உரித்து நல்லா எடுத்துக்கலாம். எல்லா தோலையும் ஒட்டாமல் இருக்கும். நல்லா எடுத்த பிறகு அந்த கருப்பு கலரில் இருக்குல்ல, அந்த பகுதி மட்டும் வெட்டி கீழே போட்டுருங்க. அது தேவையில்லை, ஏன்னா அது வந்து போட்டால் கல் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் அது தேவையில்லை. நம்ம சதை பகுதி இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்த பிறகு அப்புறம் வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு நம்ம ஒரு 10 வரமிளகா நம்ம முழுசாக போட்டிருந்தோம்ல அந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா அந்த பூண்டு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதை வந்து எடுத்து தட்டில் ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி இருக்குல்ல, தனியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளி வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி தனியாக அடிச்சிடுங்க. எடுத்த பிறகு இப்போ நம்ம வதக்கணும்ல, பச்சை மிளகா, வரமிளகா, பூண்டு, அது கூட கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பிறகு திரும்பி நம்ம வானல் வதக்கணும்ல, அதில் 2 ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு இருக்குல்ல, அதை வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த பூண்டில் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அந்த பூண்டு வந்து கொஞ்சம் ராஸ்மெல் போகிற பிறகு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த பிறகு நம்ம தக்காளி ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல, தக்காளி மட்டும் தனியாக அதை வந்து கொட்டி ஒரு 10 நிமிஷம் அதை மட்டும் தனியாக வேக விடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பூண்டு, புளியெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, அதை அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் சேர்த்துட்டு திரும்பி மூடி போட்டு ஒரு வேக விடணும். இது நடுவில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது பண்ணிக்கோங்க. மூடி ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா சும்மா தான் நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நீங்கள் மூடிக்கலாம். எனக்கு இது வந்து இதே நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சு எடுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு.